ஹாய் சிலக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே சேஃபாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா வெண்டைக்காயோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்துட்டு வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டு வெண்டைக்காய், அப்புறம் ஒரு பெயிண்ட் கொஞ்சம், அது மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக அந்த கிராஃப்டை பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம் வளவலன்னு பேசாமல். ஓகே, அதுக்கு வந்துட்டு ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நார்மலாக நான் வந்துட்டு பென்சிலில் சும்மா ஒரு கிளை இருக்க மாதிரி வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அங்கங்கே உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு மரக்கிளையை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. மரம் மாதிரி இல்லை, சும்மா அதுலேருந்து ஒரு கிளை மட்டும் உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செடி மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, நான் வரைஞ்சிட்ட பாருங்கள். இந்த மாதிரி தான். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. வாட்டர் கலர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட்டில் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, பெயிண்டில் வந்துட்டு அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஒரு ஃப்ளவர் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி வரும். நம்ம கட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு வரல, இப்போ பாருங்கள். அது கொஞ்சம் பெயிண்ட் ஃபுல்லாக ரொம்ப இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காயிலே வந்துட்டு ஹோல்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அச்சு வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்துட்டு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு நான் போட்டேன். இதில் ஃப்ளவர் டிசைன் மட்டும்தான் இல்லை, நம்ம என்னெல்லாம் வரையணும்னு தோணுதோ அதை வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டு டிசைனில் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு ஈஸியாக சொல்லி தரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்கேன். நமக்கு ஸ்கூல்லலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக ஃப்ளவர் கையில் வரைய முடியல அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வச்சு வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 கலராக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெண்டைக்காய் சைஸை வந்துட்டு கம்மியோ இல்லை பெருசோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் 5 கலர் கொடுத்து முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சரி, நான் அந்த இடத்துல லைட்டாக ஒரு கலையை வந்து போட்டு விட்டுட்டு அந்த குட்டி காம்பு இந்த மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நான் வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கல, அச்சு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ கீழே பண்ணிட்டோம். மேலேயும் அதே மாதிரி தான் கேப் இருக்குது. சரி, அங்கேயும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய வெண்டைக்காயில் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பட் நான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வந்துட்டு ஒரே வெண்டைக்காயில் கொடுக்கும்போது நம்ம ஒரு கலர் கொடுத்து முடிச்சோடனே அப்படியே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக நம்ம கலர் பண்ணதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கலர் வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு ஒரு கலரோட ஒரு கலர் அட்டாச் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இலைய வச்சு என்னடா பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்துட்டு ஒரு சின்ன கருவேப்பிலையோட லீஃப் தான் எடுத்திருக்கேன். அது மாதிரி இலைய வந்துட்டு சின்னதாக இல்லை பெருசாக அந்த மாதிரி சைஸ் பார்த்து எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அந்த இலை ஃபுல்லாக ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லீஃப் எல்லாம் கையில் வரைகிறதுக்கு பதிலாக அந்த இலையவே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டும்போது அப்படியே அழகாக அந்த இலையோட அச்சு மாதிரி கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2 கருவேப்பிலையோட இலையை எடுத்து இந்த மாதிரி நான் பெயிண்டில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து ஒட்டி விட்டுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் காயட்டும். 2 நிமிஷம் இல்லை, சும்மா 1 செகண்ட் அப்படி வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணும்போது அழகாக அந்த லீஃப் மாதிரி எனக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லீஃப் வந்துட்டு கையில் வரையும்போது கூட நமக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக நல்லா இருக்காது, வராது. நம்ம இதில் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சைடில் என்ன கை வச்சு சும்மா கிறுக்கி காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்தால் சைடில் வந்துட்டு உங்கள் நேம் இந்த மாதிரிலாம் எழுதணும் இல்லையா, அதை வந்துட்டு எழுதிக்கோங்கன்னு தான் கை வச்சு கிறுக்கி காமிச்சேன். இப்போ என்ன கை வச்சு அங்கங்கே காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் கீழே வந்துட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இடையில நிறையா லீஃப் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை நான் வச்சும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு சிம்பிளாக இப்படியே விட்டுட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி வீடியோ போகணுன்றனால ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. நேற்றும் நம்ம பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ. நேற்றும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம். இன்றைக்கும் அதே தான் போட்டிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது.
அழகா இருக்குது. ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்ம செய்கிற கிராஃப்ட்டெல்லாம் யாராவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். நான் போஸ்ட்டாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.